இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் பிரதான அணி, விஜய் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என்டிஏவினுடைய எண்ணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை எப்படியாவது இந்த முறை ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அப்போ எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். திமுக அதிமுக வெர்சஸ் தாவேகா, இதுதான் தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தம். விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, 100% ரைட்டு. ஏன் மெட்ராஸில் கூப்பிட்டு விசாரிங்க, அவங்க போய் ராமதாஸை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் வந்து அன்புமணியை கூப்பிட்ருப்பாங்க. அவர் தான் இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக ஒன்று சொன்னார்ல, அரசியல்னால் கொஞ்சம் சீக்கிரசி இருக்குன்னா அதுதான் ராஜதந்திரம். பாமக ஓட்டு 2 பக்கமும் பிரிஞ்சுதுன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு சீட்டு வாங்கும் போது இவங்க போய் பாஜக போய் அதிமுக கிட்ட நிற்கணும், அதுதான் தமிழ்நாட்டில் எழுதப்படாத விதி. பட் எடப்பாடி இஸ் a tough negotiator, அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏறக்குறைய ஏப்ரல் மாதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பல உறுதியான தகவல்கள்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 மாதங்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்குது. ஸோ இப்போ அந்த மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ளே பல குழப்பங்கள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேட்டி கூட கொடுத்துருந்தார் டெல்லியிலிருந்து. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி விசிட், அதுக்கப்புறம் பாமக அன்புமணி ஃபேக்ஷனோட வருகை, இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த என்டிஏ கூட்டணி அடுத்த கட்டமாக என்ன ஒரு ஷேப்பில் வரும்னு பார்க்குறீங்க? என்டிஏ கூட்டணி ஷேப்பில் வருங்கிறத விட அவங்க என்னென்ன இஷ்யூஸ் பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான். திமுகவுக்கு எதிராக நீங்கள் எந்த நரேட்டிவும் செட் பண்ணலை, ஒரு பெரிய அளவுக்கு திமுகவுக்கு எதிரான நரேட்டிவை நீங்கள் இன்னும் செட் பண்ணலை அப்படிங்கிறது தான் பிஜேபி மற்றும் அதிமுக தலைவர்கள் மீது அமித்ஷா சொல்லியிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னால் கவர்னரை போய் பார்த்து 4 லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாரு. அதன் பின்னர் நேற்றுக்கு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்க்குறாரு. நேற்று காலையில் பாமகவை கூப்பிட்டு கூட்டணி பேசி முடிக்கிறாங்க. தேமுதிக இன்னும் ஒரு வாரத்தில் வந்துரும்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கிட்ட பாஜக தனியாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா ஒரு ஃபெப்ரவரிக்குள்ளே நம்ம கூட்டணியை முடிவு பண்ணிவிட்டு, இல்லை அதுக்கு முன்னே முடிஞ்சதுன்னா பிரதமர் 28ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு வர போகிறாரு. அந்த மேடையில் எல்லா கூட்டணி தலைவர்களையும் ஏற்றி என்டிஏ வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைத்து விட்டது, இந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையாக பேசணும். அந்த 2 மாதமாவது நமக்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து ஒரு ஜெல்லாகி ஒரு குஹிசிவ் ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட எண்ணமாக இருக்குது. ஆனால் அதற்கு வந்து பாமகவில் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசல், அமமுகவினுடைய திரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து இபிஎஸ்ஐ ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து பெரிய தலைவலியாக பாஜகவுக்கு இருந்தது. ஸோ இப்போ அன்புமணி அவர்களை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ராமதாஸ் அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா பாமக ஓட்டு 2 பக்கமும் பிரிஞ்சுதுன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் அந்த வேலையும் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2021 எப்படி திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு கூட்டணியை கட்டமைச்சு திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் பிரதான அணி, விஜய் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என்டிஏவினுடைய எண்ணமாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் நினைக்கிறது என்னென்னா, இப்போ திமுக மீது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கிற குற்றச்சாட்டாக இருக்கட்டும், 4 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அலிகேஷனு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஏடிஎம்கே வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு திரு KN நேரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த எஃப்ஐஆரை போட்டுட்டாங்க நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேர்தல் கூட்டணி ஒரு பக்கம் பாஜக வியூகத்தோடு அமைத்தாலும் கூட இடி, சிபிஐ, ஐடி போன்ற மத்திய அரசினுடைய ஏஜென்சிஸை வச்சும் ஒரு சைட் ட்ராக் பிஜேபி ஓட்டும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து கரூர் விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அமித்ஷா முன்னால் பேசுகிறாரு. ஸோ விஜய்க்கு கரூர் விவகாரத்தில் இப்போ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ என்னென்னா தமிழ்நாட்டை எப்படியாவது இந்த முறை ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற
எப்படியாவதுங்கிற வார்த்தையை அமித்ஷா தான் பயன்படுத்தினார், நான் பயன்படுத்தலை. ஸோ எப்படியாவது ஜெயிக்கணும் போது அப்போ எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வெஸ்ட் பெங்காலில் ஐபேக் பிரசாந்த் கிஷோரினுடைய அந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி நிறுவனத்தினுடைய அலுவலகத்தில் ரெய்டு நடந்து கொண்டு வருகிறது. அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு மம்தா பானர்ஜி அங்கேருந்து ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ணியிருக்காங்க வெளியில். ஸோ அப்போ என்னென்னா வெஸ்ட் பெங்காலும் சரி தமிழ்நாடும் சரி பாஜகவினுடைய ரேடாரில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் கூட இது போன்ற ட்ரமேட்டிக் டெவலப்மெண்ட்ஸை நாம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்க்க தான் போகிறோம். இப்போவே நிறைய செய்திகள்லாம் வருது. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் முகாமிட போகிறாரு, அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்றாக அழைத்து வர்றதே வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ அட் த எண்ட் ஆஃப் த டே பட் டிஎம்கேக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ் நாங்கள் தான். விஜய் வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. முடிஞ்சால் விஜயும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவர் வரமாட்டேங்கிறாரு இன்றைக்கி வரைக்கும். ஈஸி ஸ்டோன் வாலிங் த எஃபர்ட்ஸ் பை த பிஜேபி. அந்த விஷயத்தில் வந்து ஜனநாயகன் படத்தில் அவர் அமைதியாக இருக்கிறாரு, அதெல்லாம் வேற. பட் விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜகவோட கூட்டணிக்கு ஒத்துக்கலை. பாஜக அவர் கூட்டணிக்கு வரேன்னு சொன்னார்னா சிவப்பு கம்பளம் என்ன கம்பளம் வேணாலும் போட்டு வரவேற்பாங்க. பட் விஜய்க்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ ஃபைட்டாக அதை மாற்றினா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய ஸ்டேக் இருக்கும். அது டிஎம்கே வர்சஸ் டிவிகே ஃபைட்டுங்கிற மாதிரி மீடியாலையும் மக்கள் மனதிலையும் ஒரு பெர்செப்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய அலையன்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆன் த கிரவுண்ட் ஃபைட் வந்து டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். என்டிஏலாம் நீங்கள் சொல்லிக்கலாம், அவங்க டெல்லியிலேருந்து வர்றவங்க வேணால் என்டிஏ இந்தியா என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். கலா யதார்த்தம் வந்து திமுக அதிமுக, இப்போ தாவேக்கா. திமுக அதிமுக வெர்சஸ் தாவேக்கா, இதுதான் தமிழ்நாட்டினுடைய கலா யதார்த்தம். இங்கே இந்தியா அலையன்ஸு என்டிஏ அலையன்ஸு இதெல்லாம் உங்களோட பார்லன்ஸு. இங்கே மக்களுக்கு அதெல்லாம் இந்தியா என்டிஏன்லாம் தெரியாது. சூரியனா இலையா, இப்போ விஜய்க்கு விசில் வந்ததுன்னா விசிலா, இவ்வளவுதான் மேட்ரு. இங்கே இட் பாயில்ஸ் டவுன் டு சிம்பிள்ஸ். சிம்பிளை வச்சு தான் நீங்கள் கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கட்சி பேர் கூட பாதி பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சூரியனுக்கு போடுறேன், நீ இலைக்கு போடு. இப்போ விஜய் கட்சி கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறதுனால விசிலோ என்ன சிம்பிள் கிடைக்குதோ அந்த சிம்பிள் வந்து அவங்களுக்கு பிரபலமாக போகுது, அவ்வளோதான். ஸோ அதனால் இவங்க என்னென்னா இப்போ ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டு, இன்னொரு பக்கம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ், அவங்க ஒரு ஃப்ரண்ட்டாக அவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் டாஸ்மாக் அலுவலகத்தில் ஒரு 8லேருந்து 10 நாள் பண்ணாங்க. இடியோடைய இன்வெஸ்டிகேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இடி மற்றும் சிபிஐ சுமத்தியது. யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. செந்தில் பாலாஜியை கூட்டு போய் 1 வருஷம் ஜெயிலில் வச்சதை தவிர இவங்க வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ மக்களுக்கே தெரியும் இடி சிபிஐ ஐடி எல்லாத்தையுமே இவங்க வந்து மிரட்டுறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ விஜய் அவர்களுக்கு சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, 100% ரைட்டு. ஏன் மெட்ராஸில் கூப்பிட்டு விசாரிங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க சாஸ்திரி பவனில், ஏன் டெல்லி கூப்பிட்றீங்க? டிராஃபிக் ஆகிடும், கூட்டம் தரன்றோம். ஏன் டெல்லியில் டிராஃபிக் ஆகாதா? டெல்லி மெட்ராஸை விட மோசமான ஊருங்க டிராஃபிக்கில் டெல்லி. இதெல்லாம் இந்த மாதிரி. இன்னொன்று வேற ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் எனக்கு, என்னென்னா எதுக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரித்தாங்களாம் அந்த கரூர் எஸ்பி கலெக்டர் எல்லாம்னா, அந்த காரணம் கேளுங்க, அப்படியே பிரமிச்சு போயிடுவீங்க. என்ன காரணமானா இங்கே இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதான். என்னது, ஃபோன் வருதான். டெல்லிக்கு வந்தால் ஃபோன் வராதான். இன்னொன்று அவர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் போகிறாராம் கரூர் எஸ்பி. அது வந்து ஒரு மாதிரி இருக்கான் சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கு. ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் தான் வருவார், வேறு எதில் வருவார்? கலராக டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டால் வருவார். இந்த கேஸில் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த கேஸில்? விஜய் என்ன பண்ண முடியும்? அரெஸ்ட் பண்ண முடியுமா? அரெஸ்ட் பண்ணிங்கன்னா எத்தனை நாளில் விஜய் ஜெயில் வெளியில் வருவார்னு நினைக்கிறீங்க? 1 வாரத்தில் பெயில் கிடச்சிரும். அப்புறம் யாருக்கு இது பிரச்சனை? உங்களுக்கு தான். நீங்கள் விஜயை டச் பண்ண பிஜேபி டச் பண்ண இங்கே அது என்டிஏக்கு பிரச்சனையாக வந்து முடியும்.
அது பெருமளவில் திமுகவுக்கு பிரச்சனையாக முடியாது, அது என்டிஏக்கு நாளைக்கு பிரச்சனையாக முடியும், ப்ரொவைடட் விஜய் டேக்ஸ் இட் அப் அஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்குது. விஜய் அதை பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போவாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் கூட தரமாட்டேங்கிறது அது கூட்டணி அழுத்தம் காரணமாக சொல்லப்படுது இல்லை சார்? அப்போ அதுக்கும் வந்து விஜய் ஓப்பனாக பேசினார்னா இன்னும் ப்ரெஷர் ஆகும் வேண்டிய. நிச்சயமாக விஜய் ஜனநாயகன் விஷயத்தில் பேச முடியுமா? ஏன்னா அதில் வந்து இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி. அதில் அவர் பேசணுமா மற்றவங்க பேசணுமாங்கிறதுல எனக்கே 2-3 கருத்து இருக்குது. பட் சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கிற விவகாரத்தில் இந்நேரம் விஜய் பேசியிருக்கணும். இல்லை அவர் சிபிஐக்கு போய் அப்பியர் ஆக போகிறார்ல, அதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டு போகணும். இதெல்லாம் தப்புங்க, என்னை எதுக்கு கூப்பிட்றாங்க, ஏன் மெட்ராஸில் விசாரிக்க முடியாதான்னு கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் நியாயமான கேள்விகள். பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கேட்குறோம் இந்த கேள்வியை. ஏன் மெட்ராஸில் விசாரிக்க முடியாதா, நீங்கள் ஏன் டெல்லிக்கு கூப்பிட்றீங்க? அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் டெல்லிக்கு கூப்பிட்றீங்க. லைக் அடிக்கிறது தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. அதே கேள்வி தான், அதே டாசியர் தான், அதே கொஷினர் தான். 29 கொஷின் இங்கே கேட்டாங்கன்னா அதே 29 தான் அங்கே கேட்க போகிறாங்க. ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த அலைச்சல் தான். இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி போகிறது, நான் உங்களை வர வச்சுட்டேன் பாருன்னு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுக்குறதா. விஜய் பேசணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜனநாயகனுக்கு பேசாமல் போகலாம், ஏன்னா கிளாஸஸ் இருக்கா, அவருக்கும் ப்ரொடியூசருக்கு. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க கோர்ட்டில். ஸோ பொலிட்டிக்கலாக விஜய் பேசணும். ஜனநாயகனில் பேசுகிறாரு, பேசாமல் போகிறாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னொன்று ஜனநாயகன் இஷ்யூவே வந்து நீங்கள் சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட்டை வந்து எவ்வளோ நாளைக்கு தள்ளி போட முடியும்? பிளாட்டன்ட் ப்ரோபகேண்டா மூவிஸ் வருது. கந்தன் மலைன்னு ஒரு படம் வந்தது, அது எப்படி வந்தது? ஓகே, அது சிபிஎஃப்சிக்கு போகலன்னே வச்சுக்கோங்க. கேரளா ஃபைல்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது, குஜராத் ஃபைல்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது, காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு வந்தது. இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு கிளியர் பண்ணுச்சு? இப்போ ஜனநாயகன் மட்டும் இல்லை, பராசக்திக்கு கூட யாருக்கும் தெரியாது அது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்னு. அப்போ சிபிஎஃப்சியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இது வந்து விஜய் அவர்களுடைய சொந்த பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். இந்த ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷனை நீங்கள் இது பண்ணுறீங்களா? பாஜக தான் முதல் கட்சியா சிபிஎஃப்சியை யூஸ் பண்ணுறதுனா? இல்லை, காங்கிரஸ் யூஸ் பண்ணியிருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. ஐரணி என்னென்னா இன்றைக்கி அந்த காங்கிரஸ் வந்து சிபிஎஃப்சியை எதிர்த்து பேசுகிறாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும்போது பேசுகிறாங்க, சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் எல்லாருமே சேர்ந்து விஜயை வந்து பிஜேபி பக்கம் தள்ளிடக்கூடாது, அவர் ஒரு ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் இருக்கட்டுமே. ஒரு வேளை தேர்ட் ஃபோர்ஸாகவே இருந்தாலும் திமுக அதிமுக தாவேகா 3வது ஃபோர்ஸாவது அவர் இருந்துட்டு போட்டோமே, பாஜகவுக்கு பதில் அவர் இருக்கட்டுமேங்கிறாங்க காங்கிரஸ். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது, அது வேறு விஷயம். பட் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதை வந்து நான் முழுக்க முழுக்க அரசியலாக பார்க்க மாட்டேன். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வராத போதே மெர்சல் பட பிரச்சனையில் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. மெர்சல் பட பிரச்சனையில் வந்து நிறைய பேர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிளாட்டன்ட் வே. எச் ராஜா சொன்னதெல்லாம் வந்து அவரோட ஆதார் கார்டில் அவர் பேர் ஜோசப் விஜய்னு இருக்கு. ஆமாம், ஆதார் கார்டில் ஜோசப் விஜய் தான். அவர் லெட்டர் பேட்லேயும் அதே ஜோசப் விஜய் பேரில் தான் அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு, அறிக்கையை. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அவ்வளவு தைரியமாக இருந்த விஜய் இன்றைக்கி ஏன் பேச பயப்படுறாரா இல்லை தயங்குறாரா என்னன்னு புரியல. இந்த சிபிஐ விவகாரங்களில் இன்னொன்று ஜனநாயகனில் கூட அவர் கொஞ்சம் பேசியிருக்கலாம். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த என்டிஏ அலையன்ஸ் பற்றி பேசும்போது ராமதாஸும் வந்துடுவாருன்னு சொன்னீங்க. எந்த கன்விக்ஷனை சொல்கிறீங்க சார்? ஆனால் அன்புமணி ராமதாஸ்க்கு இடையில ஒரு ஈகோ கிளாஸ் போயிட்டு, ராமதாஸ் வராரோ இல்லையா, அவரை சசிகலா ஒதுங்க வச்ச மாதிரி அவரை ஒதுக்க வைக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கூட்டு வந்தது, அன்புமணி தான் தலைவரை ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்பட்டதில்லை. ராமதாஸை மீறி அன்புமணி ஏற்றுக்கிட்டாரோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க போய் ராமதாஸை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் வந்து அன்புமணியை கூப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அவர் தான் இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக ஒன்று சொன்னார்ல, அரசியல்னால் கொஞ்சம் சீக்கிரசி இருக்கணும், அதுதான் ராஜதந்திரம். எல்லாத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று, அவர் மருத்துவர் ராமதாசனுடைய பர்மிஷன் இல்லாமல்லாம் அதிமுக பண்ணிடுச்சுங்கிறத நான் இப்போ வரைக்கும் நம்பலை. ஏன்னா இன்றைக்கி ராமதாஸ் பேட்டி கொடுக்கும்போது அதான் அவர் பேட்டி கொடுப்பாருங்க. அவர் வேறு என்ன பண்ண முடியும்? அவர் பேட்டி கொடுக்க தான் கொடுப்பார். கட்சி அவர்கிட்ட இல்லை, ஓட்டு அவர்கிட்ட இருக்குதுங்கிறது வந்து என்னை போன்றவர்களுடைய கருத்து. பட் ஓட்டு இருக்கும்போது அவர் வந்து வேற கட்சிக்கு போகிறத பாஜக விரும்பாது.
அதிமுகவும் அதை விரும்பாது. ஏன்னா ஓட் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எப்பாடுபட்டாவது அவரை அடுத்த அலையன்ஸுக்கு போகாமல் வச்சுப்பாங்க. இங்கே வராங்களோ இல்லையோ திமுக அலையன்ஸுக்கு அவர் போகாமல் அவரை பார்த்துப்பாங்க. ஓகே, அப்போ தேர்தலில் போட்டி போடவே முடியாது சார். அப்போ தனித்தும் போட்டி போட மாட்டாங்க. யார் போட்டி போடணும்? அதில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் ஜிகே மணி அருள் தானே. அவங்களுக்கு எதாவது கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. வேறு வழியில் இல்லைன்னா அவங்க அன்புமணிக்கிட்ட போய் சேர்ந்துக்க வேண்டியதான் சீட் வேணும்னா. அரசியல் ரியாலிட்டி இதுதான். அவர்கிட்ட வந்து கட்சி இன்னைக்கு இல்லை, அதுதான் உண்மை. அப்போ அன்புமணியை கொண்டு வந்ததில் பாஜக ஒரு ரோல் ப்ளே பண்ணுமோ அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுதில்ல சார்? பாஜக ரோல் ப்ளே பண்ணுதோ இல்லையோ, இன்னைக்கு கட்சி அன்புமணி கிட்ட தானே இருக்கு. ராம்தாஸ் கிட்ட ஓட்டு இருக்குதுங்கிறத நான் இன்னும் நம்புகிறேன். ஆனால் கட்சி யார்கிட்ட இருக்கு? கட்சி இருக்கிற இடத்துல தானே எல்லாரும் போவாங்க. அந்த சிம்பிள் அவருக்கு தானே வரும். அவர் ப்ரூவ் பண்ணார்னா மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் அவர்கிட்ட இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, செயற்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்புமணி கிட்ட தான் கட்சி வரும், அன்புமணிக்கு தான் சிம்பிள் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பேசும்போது சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடமில்லைன்ற மாதிரி உறுதியாக சொல்கிறாரு. ஆனால் தினகரன் கூட்டணிக்கு வருவாரான்னு கேட்கும்போது பெருசாக வெளிப்படையாக பேசலை. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தினகரன் வரது உறுதியாயிருச்சு, ஏறக்குறைய வந்துடுவார். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணவர். இப்போ கன்வின்ஸ் பண்ணி இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா சேர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னார். இப்போ தினகரன் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சிக்கல்கள் என்னன்னு பார்க்குறீங்க சார்? தினகரன் ஒரு தனி கட்சியாக என்டிஏல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று தினகரனுடைய அமமுக வந்து அவ்வளோ பெரிய ஒரு இயக்கம்லாம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிறது ஹார்ட்லி 3.5%. அந்த குறிப்பிட்ட ரீஜியனில் கொஞ்சம் செல்வாக்கோடு இருக்காங்கல்ல சார்? அவங்க செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அது அலையன்ஸுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அவர் அதிமுகவில் தினகரனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இன்னொரு ரோல் வருங்கிறதுலாம் நான் நம்பலை. அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை, வராது. இப்போ ஓபிஎஸோட எதிர்காலம் என்ன சார்? ஓபிஎஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவர் ஒரு வேளை பிஜேபி பார்ட்டில் சீட்டு கேட்குறாரோ என்னமோ. இப்போ வந்து பட் அவங்க ரெண்டு பேருமே இன்னமும் விஜயோட போகிறதுல தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தகவல். அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாஜக. பட் அவங்க ஆஸ் வி ஸ்பீக் இந்த நேரம் வரைக்கும் அவங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னும் நம்புறாரு அப்படின்னா இன்னும் பல கட்சிகள் வரும் நம்புறாரு. இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் சீட்ஸ் வேணும்ல சார்? 150 170 போட்டி போடுறதா அதிமுக விரும்புறாங்க. ஆனால் இத்தனை கட்சிகளை சேர்த்துட்டாங்க அப்படின்னா 160க்கு கம்மி ஏடிஎம்கே போட்டி போடாது. பாஜக தனிப்பட்ட முறையில் 50 தொகுதிகள் கேட்குற மாதிரி கேட்கறது. காங்கிரஸ் கூட தான் 125 கேட்குறாங்க, கொடுப்பாங்களா? இல்லை, அந்த ப்ரெஷர் அதிமுக இருக்குல்ல சார்? அதெல்லாம் அந்த ப்ரெஷர் டிஎம்கே கூட தான் இருக்குது. எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது, யாருக்கு ப்ரெஷர் இல்லை? போன முறை கூட தான் ப்ரெஷர் இருந்துச்சு. எப்படி 20 சீட்டு வாங்கினாங்க பிஜேபி? 20 சீட்டு கொடுத்த சீட்டை வாங்கிட்டு போனாங்க பிஜேபி. அப்படிதாங்க. அப்போ பேசுகிறதெல்லாம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் பேச்சு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு சீட்டு வாங்கும் போது இவங்க போய் பாஜக போய் அதிமுக கிட்ட நிற்கணும். அதுதான் தமிழ்நாட்டில் எழுதப்படாத விதி. பாஜக போய் அதிமுக கிட்டலாம் நிற்காது. அது பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். பட் எடப்பாடி இஸ் எ டஃப் நெகோஷியேட்டர். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நேற்று அன்புமணி கிட்ட கூட என்னுடைய தகவல் என்ன ரொம்ப டஃப்பாக தான் பேசியிருக்காரு. நீங்கள் அலையன்ஸ் பார்ட்னர் எல்லாம் கரெக்டு, பட் சீட்டுன்னு வரும்போது என் கட்சி எனக்கு முக்கியம். நான் எவ்வளோ என் கட்சிக்காரங்க போட்டிடணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ என் கட்சிக்காரங்க போட்டிடுவாங்க. இவ்வளோ எல்லா கட்சியுமே வந்து பிரதான கட்சிகள், அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து அவங்க கேண்டிடேட்ஸ் மேக்சிமம் நிற்கிறத தான் பார்ப்பாங்க அசம்பிளியை பொறுத்த வரைக்கும். அதில் ஒரே விதிவிலக்கு வந்து எம்ஜிஆர் காலத்திலும் சரி கருணாநிதி காலத்திலும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேசிய கட்சிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட சீட்டு கொடுப்பாங்க. பட் சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு 118 சீட் வர்ற அளவுக்கு இவங்க நிற்பாங்க. இந்த மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வர அளவுக்கு நிற்பாங்க. 120 சீட்டு அதிமுக வந்துருச்சு, இல்லை 120 சீட்டு திமுக வந்துருச்சுனாலும் பவர் ஷேரிங்ன்ற பேச்சே யாருமே பேச முடியாது, வாயே திறக்க முடியாது. அங்கதான் சார் பெரிய குழப்பம் இருக்கு. அமித்ஷா வந்து இந்தியா ஆட்சின்றாரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பட்ட அதிமுக அன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்ல இருக்குது, எப்படி ஜெயிக்க போறாங்க, யார், அதெல்லாம் ஒரு பக்கம். அதெல்லாம் இருந்து பொறுத்து இருந்து நீங்க பார்க்கணும். அதெல்லாம் நீங்க பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சார் இன்னும் 2 மாதங்கள்ல இருக்கு தேர்தலுக்கு. இப்போ 2 பெரும் கூட்டணி
என்டிஏ கூட்டணி ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், அப்புறம் விஜய் ஃபேக்டர், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த 2 கூட்டணிகளுக்கும் இன்னும் என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும்னு பார்க்குறீங்க? அதிமுக கூட்டணிக்கு பெருசாக சிக்கல்லாம் வராது. அவங்களுக்கு சிக்கல் வந்தால் என்ன, கீழே ஜெல் ஆகலை, அலையன்ஸ் ஜெல் ஆகலை, ஒரு மொமெண்டம் கிடைக்கலன்ற சிக்கல் தான். திமுக கூட்டணிக்கு நிறைய சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறதுக்கு மார்ச் வரைக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அந்த சீட்டு ஃபைனலாக கேசி வேணுகோபால் போன்றவர்கள் வந்து சைன் போட்டு இவ்வளோ சீட்டுன்னு சைன் போடுற அன்னைக்கு வரைக்கும் இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். இந்த டிஸ்கஷன் ஸ்டாப் ஆகாது. பட் எக்ஸ்டர்னலாக இந்த கூட்டணிக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. டிஎம்கே கூட்டணிக்கு சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்? சிபிஐ வரலாம், இடி வரலாம், அப்புறம் இன்னொன்று ஐடி வரலாம், அது இல்லாமல் வேறு ஏதாவது கூட வரலாம். வேறு யாராவது ஒரு 2-3 மினிஸ்டர்ஸை டெல்லிக்கு சிபிஐ சம்மன் பண்ணலாம், இடி சம்மன் பண்ணலாம். செந்தில் பாலாஜியை சிபிஐ கரூர் கேஸில் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது, அதை பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கரூர் விஷயத்தில் திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறது அங்கே இருக்குதுங்கிற மாதிரி. இப்போ விஜய் ஃபேக்டர் பேசும்போது இது வரைக்கும் இண்டிபெண்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. தேர்தல் இருக்கிற சமயத்தில் கூட்டணிக்கும் அழைப்பு விடலாமா, கூட்டணி தலைமையில் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, என்ன மாதிரி முடிவு எடுப்பாரு? இல்லை, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் எந்த கூட்டணியிலும் சேருவதற்கான வாய்ப்பை நான் பார்க்கல. அது வந்து விஜய்க்கு பெரிய மைனஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை முதலமைச்சராக பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களே தவிர வேறு யாரையும் முதலமைச்சராக பார்க்கணுன்னு அவங்க விரும்பலை. அப்படி விஜய் போய் இன்னொரு தலைவரோடு சேர்ந்தாங்கன்னா, இன்னொரு கட்சியோடு சேர்ந்தாருன்னா விஜயோடைய அரசியல் எதிர்காலம் அத்தோடு முடிந்துவிடும். அது விஜய்க்கும் நல்லா தெரியும். ரைட் சார், ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரமம் January 9 to 12. Click the link below and register. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.